தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். திமுக பொறுத்த வரைக்குமே அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாவேக ஆட்சி எப்போ கவிழும், அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி மக்கள் எப்போ பேசுவாங்க, அந்த டைம் பார்த்து ஆட்சியை நம்ம கவுக்கணும், இது 3 மாதம் தாங்காது 6 மாதம் தாங்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் பதவியை பிடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் டெய்லியுமே ஒவ்வொரு செயல் திட்டங்கள் மூலமாக அமைச்சர்களும் தாவேக கட்சியும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் மக்கள் மத்தியில் இன்னும் பரிச்சயமாகிட்டே இருக்காங்க. மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நேற்று தளபதி விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு. மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திமுக காரங்களுக்கு டெஃபினட்டாக வயிறு எரியும். அதனால் ஒரு வாழ்த்து கூட சொல்லாமல் இருக்காங்க. அதாவது இவங்க ஆட்சியில் இவங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லணும். ஆனால் அதே இவங்க ஆட்சியில் இல்லாமல் இன்னொரு ஆட்சி ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பாராட்டு கூட தெரிவிக்க மாட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் அரசியல் தெரியல அப்படின்னு பேசுகிறாங்க, அவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் இன்னும் ஆட்சி நடத்த தெரியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர் பெண்கள் பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கியிருக்காரு. 2700 பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. சரி, நம்ம பாராட்டலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவில் யாருக்குமே வராது. ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே இவங்க பண்ணணும். ஆனால் மற்ற யாராவது பண்ணால் அது எதுவுமே பேசவே மாட்டாங்க. சரி, அவங்க தான் வாழ்த்து தெரிவிக்கல. அதில் ஒரு மிக முக்கியமான நபர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. திமுக கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு நபர். யார் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள். அதாவது அவர் ராஜ்யசபா சீட்டில் கேட்டு திமுகவே பார்த்தோன்னா ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அவர் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை பார்த்தோன்னா பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இல்லாமல் கொண்டு அதுக்கு 354 கோடி நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இது நல்லது, பாராட்டத்தக்கது அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு. இது செயல்முறையிலும் பார்த்தோன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்துட்டு இந்த திமுக உடன்பரப்புகள் உடனே அவர் கடிக்க குதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்கள் கட்சியில் இருந்துட்டு நீ அவங்களுக்கே பார்த்தோன்னா பாராட்டு தெரிவிக்கிறியா, என்ன இருந்தாலும் புத்தியை காட்டிட்டுல, நீ அங்கிருந்து தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது சினிமா ரீதியை நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தானே செய்வே அப்படின்னு சொல்லி விஜயாவில் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு ஒரு முதலமைச்சர், நாட்டினுடைய முதலமைச்சர். இனி எதிர்கட்சியாக இருந்தாலும் இவங்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல திட்டத்தை ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை பாராட்டணும். அந்த மாண்போட கமல்ஹாசன் அவர்கள் பாராட்டியிருக்காரு. அது இல்லாமல் இந்த எலெக்ஷனில் அவர் நிற்கவே இல்லை, திமுகவுக்கு வெறும் வெளியிலிருந்து ஆதரவுன்றதாக சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிறப்ப அவரெல்லாம் பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை இந்த உடன்பரப்புகள் கடிச்சு குதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வெளியே ஓடிடுவி அப்படின்னு. அவர் ஓடுறாரோ இல்லையோ இவங்களே ஓட வச்சுருவாங்க. அதாவது நம்ம ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்றது அவரோட மாண்பு, அதை பண்ணார். ஆனால் இங்கே அவங்க கடிச்சு குதற பார்த்தா நம்மளும் சேர்ந்து கிளம்பி தமிழக வெற்றி கழகத்து கூட ஜாயின் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை இவங்களே இருக்க வச்சுருவாங்க போல் இருக்குது. ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களும் கூட அதை நிரூபிச்சார்ல. சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்க எல்லாருமே நான் தான் சொன்னேன், போய் நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறமா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி போனாங்க, இப்போ அமைச்சரே ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். சொன்னதும் இவர் தான். ஆனால் ஏன் போனாங்க அப்படின்னு அவங்க மேலே பழி போடுறதும் இவர் தான். இவரும் பார்த்தோன்னா அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ உடன்பரப்புகளும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நல்ல திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுமே. இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கணும். சில தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டும் போது நல்லது நடந்தாலும் அதையும் சுட்டி காட்டணும்ல, அதை பண்ணவே மாட்டாங்க. தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டுவாங்க. இதில் கூட என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கலாம், என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் இருக்கிற வரைக்கும் தாவேகோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த திட்டம் பெண்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவு வரவேற்பு பெற்றிருக்கு. இதன் மூலமாக பல குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. கண்டிப்பாக இதில் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. காத்திருப்போம். இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு கடிச்சு குதற இந்த உடன்பரப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.